அமெரிக்கா இஸ்ரேலுடனான விரோதத்தை தீர்க்க துபாய், சவுதி உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான் நடத்தும் தாக்குதலால் அங்கு வசிக்கும் தமிழர்கள் உள்ளிட்ட இந்தியர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. அணு ஆயுதங்கள் தயாரிப்பு தொடர்பான ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளிக்க ஈரானுக்கு அமெரிக்கா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது. இது தொடர்பாக ஜெனீவாவில் நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து இஸ்ரேலுடன் இணைந்து ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் திடீர் தாக்குதல் தொடுத்தது. தலைநகர் டெஹ்ரானில் உள்ள ராணுவ மையங்கள், தலைவர்களை குறிவைத்து தாக்குதல்கள் தொடர்ந்தன. இஸ்பஹான், கோம், கரச் மற்றும் கெர்மான்ஷா உள்ளிட்ட நகரங்களிலும் தாக்குதல் நடந்தது. ஈரானின் உச்ச தலைவர் அயோத்தல்ஹா அலி காமேனியின் அலுவலகம் குறிவைக்கப்பட்டதால் அவர் பாதுகாப்பான இடத்தில் தஞ்சமடைந்ததாக கூறப்படுகிறது. அதே நேரம் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் அமீர் நசீர் ஜடே மற்றும் புரட்சிகர காவல்படை தளபதி முகமது பாக்பூர் ஆகியோர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாக்குதல் குறித்து காணொலி வெளியிட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சரணடையுங்கள் அல்லது செத்து மடிவீர்கள் என ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்தார். That you must lay down your weapons and have complete immunity, or in the alternative face certain death. இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு வெளியிட்ட காணொலியில் ஈரானின் பயங்கரவாத ஆட்சியால் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் என்பதால் அமெரிக்காவுடன் இணைந்து ஆபரேஷன் ரோரிங் லயன் நடவடிக்கை தொடங்கியதாக கூறியுள்ளார். במשך 47 שנים קרא משטר הרשע באיראן מוות לישראל, מוות לאמריקה. தாக்குதலுக்கு பதிலடியை தொடங்கிய ஈரான் இஸ்ரேல் நகரங்களில் தாக்குதல் நடத்தியது. இதனால் இஸ்ரேல் முழுவதும் எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்கப்பட்டன. அதேபோல கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணைகளை வீசியது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகத்தை ஈரானின் ஏவுகணை தாக்கியது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் ஈரான் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரானில் உள்ள ஹோர்மோஸ்கான் மாகாணத்தில் உள்ள மகளிர் தொடக்கப்பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 80 மாணவிகள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தொடர் தாக்குதல்களால் ஈரான், இஸ்ரேல் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளின் வான்வழி மூடப்பட்டது. துபாயில் விமான நிலையம் மூடப்பட்டதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதியடைந்தனர். ஈரான் மீதான இஸ்ரேல், அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ரஷ்யா கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் பயங்கரவாத ஆட்சியில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள ஈரானிய மக்களுக்கு வாய்ப்பு அளிப்பது நியாயமானது என அமெரிக்காவுக்கு உக்ரைன் ஆதரவு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் குறித்து கவலை தெரிவித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தியுள்ளது.
அணு ஆயுத ஒப்பந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அதிரடி தாக்குதலை நடத்தியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்காவின் நட்பு நாடுகளான பஹ்ரைன், சவுதி அரேபியா, கத்தார், துபாய், குவைத் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. बिल्कुल मेरे रूम के सामने या अल्लाह खैर. சவுதி, பஹ்ரைன், குவைத் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள 14 அமெரிக்க ராணுவ தளங்களை தாக்கி அடித்ததாகவும் 100க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவ வீரர்களை கொன்று குவித்ததாகவும் ஈரான் அறிவித்துள்ளது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தளத்தை தாக்கி அடித்த ஈரான் குடியிருப்பு பகுதிகளிலும் குண்டுமழை பொழிந்ததால் மக்கள் பீதிக்குள்ளாகினர். மேலும் இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் துபாய், அபுதாபி உள்ளிட்ட ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீதும் ஈரான் வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜுமைரா தீவில் உள்ள நட்சத்திர விடுதியில் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. துபாயில் உள்ள உலகின் உயரமான கட்டடமான புர்ஜ் கலிஃபாவையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. அதேபோல் குவைத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் நடந்த தாக்குதலில் பயணிகள் பலர் படுகாயமடைந்தனர். மேலும் கத்தாரில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் வசிக்கும் பகுதியில் ஈரானின் ஏவுகணை விழுந்து நொறுங்கியது. இதனிடையே உலகளவில் 20% எண்ணெய் போக்குவரத்து நடைபெறும் ஹார்மஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் அதிகபட்சமாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் 3,55,00,000 இந்தியர்கள் வசிக்கின்றனர். அடுத்த நிலையில் சவுதியில் 2,45,00,000 குவைத்தில் ஏறத்தாழ 10,00,000 இந்தியர்களும் வசிக்கும் நிலையில் அவர்களை பாதுகாக்கும் பணியில் இந்திய தூதரகங்கள் மற்றும் மத்திய வெளியுறவு அமைச்சகம் தீவிரம் காட்டி வருகிறது. இதனிடையே ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உடனடியாக கைவிட வேண்டுமென சீனா அறிவுறுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக சென்னையிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இயக்கப்பட்ட 28 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். நாங்கள் 7-8 ஹவர்ஸ் டிராவல் பண்ணி வரோம். நாங்கள் ஆத்தூர்லேருந்து ராசிபுரம் ஆத்தூர்லேருந்து வரோம். இது முன்னாடியே கொஞ்சம் ப்ரியாராக இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆன் தி வேல அட்லீஸ்ட் தெரிஞ்சிருந்தா கூட நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு போயிருப்போம். ஸோ இது ஒரு காமனாக நடக்கிற சுச்சுவேஷன் தான். ரஷ்யாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பாம்பு போடுறது, வார் நடக்கிறது, இதெல்லாம் நார்மல் தான். அட்லீஸ்ட் ஒரு ப்ரியார் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்றது தான் ரொம்ப மோசமாக இருக்குது. கல்ஃப் ஏர்வேஸ் நாங்கள் கான்டாக்ட் பண்ண ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். மோர் தென் ஒரு ½ hour 7:30 வரைக்கும் அட்லீஸ்ட் உள்ள இருக்க பர்சன்ஸாவது வெளியே பேசியிருக்கணும். அவங்களும் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. D7, D6, D8 இந்த மாதிரி அலைதா விட்டாங்களே தவிர யாருமே பேசவே கிடையாது. அதுக்கப்புறம் எப்போ ரீஸ்கெடியூல்னு தெரியல. ரீஃபண்ட்னா மட்டும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் ஒரு 2 to 4 daysல ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. பட் ரீஸ்கெடியூல்ன்றதுக்கு இன்னும் எதுவும் தெரியல. எங்களுக்கு கல்ஃப் ஏர் இஸ் த வர்ஸ்ட் சர்வீஸ் so far. nobody has contacted us. யாரும் எங்களுக்கு மெயிலும் அனுப்பல. இப்போ நீங்க ஆன்லைன்ல பார்த்தா கூட எவ்ரிவேர் இட் சேஸ் இஸ் ஷெட்யூல்ட் at 9:30. ஸோ எல்லாரும் இங்க இருக்கிறவா, இன்ஃபேக்ட் சம் பீப்புள் ஹவ் கம் ஃப்ரம் மதுரை. அவளுக்கு வெளியூர்காரங்க, அவளுக்கு அகாமடேஷனும் ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ மெயினாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னா கல்ஃப் ஏர், பிகாஸ் ஒரு இன்ஃபர்மேஷனும் இன்னும் கொடுக்கல. அதர்வைஸ் ஏர்போர்ட் மேலே எந்த குத்தமும் இல்லை. ரீஃபண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ரீஃபண்ட் எடுத்துன்னு நாங்கள் என்ன பண்ணுவோம்? அவா வீட்டுக்கு போய் சேரணும்.